ரொம்ப லோயர் லெவல். அது கடவுள் செய்யறாரு, இல்லைன்னு சொல்ல. அற்புதம் 100ல ஒரு ஆளுக்கு நடப்பதுதான் அற்புதம், 100 பேருக்கு நடந்தால் அது அற்புதமே கிடையாது. கடவுள் நம்மளை அற்புதத்தில் வாழும்படி அழைக்கவில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆசீர்வாதம் என்ற வார்த்தை எத்தனை முறை அவர் சொல்லிட்டு வரா பாருங்க. அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அவையில் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்பது ஒரு டிவைன் பவர், ஒரு சக்தி. அந்த தெய்வீக வல்லமை, தெய்வீக சக்தி, ஆசீர்வாதம் என்னும் சக்தி மனுஷன் மேல வைக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்துல நீ வாழு, இந்த ஆசீர்வாதத்துல உன் வாழ்வை கட்டு, உன் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை தான் பிரசங்கம் பண்றோமே தவிர அற்புதத்தை பெருசா நம்ம பிரசங்கம் பண்றது கிடையாது. ஏன்னா அற்புதம் பண்றது என்றது என்னன்னா, எதிர்பார்க்காம சூழ்நிலையில நடப்பதுதான். எதிர்பார்த்துனே இருக்கிற நடக்கமான்னு அது அற்புதமே கிடையாது. அது அற்புதம்னா என்ன? நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன், ஒரு டைமண்ட், ஒரு வைரக்கல் கிடைக்குது. வைரக்கல் கிடைக்கணும், நடந்து போறோம், வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுன்னு இருக்கிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமா வீடு வந்தா போதும் தான் நாம் நடக்கிறோம். ஆனா ஏதாச்சும் நடந்து போற வழியில ஒரு வைரக்கல் கிடைக்குது. அந்த வைரக்கல் பல கோடி ரூபாய்க்கு மதிப்பு உள்ளதா இருக்குதுன்னா இப்ப சொல்லுங்க, இது அற்புதம். எந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல, எந்த எதிர்பார்ப்பு இல்லை. நான் பாட்டு சேவனேன் வீட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கிறேன், ஆனா போற வழியில எனக்கு கிடைச்சது. ஸோ வைரக்கல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போய் கிடைக்குதுன்னா அது அற்புதமே கிடையாது. நான் நினைச்சேன், அது கிடைச்சது. பட் மிரக்கல் என்பது என்ன? நீங்க எதையும் எதிர்பார்க்கல, எதையுமே எண்ணி பார்க்கல, பட் சடனா ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுன்னா அதுதான் அற்புதம். பட் பாருங்க, எல்லாருமே இப்படி வாழணும்னு கடவுளுக்கு விருப்பமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் விரும்பவே இல்லை. ஏன்னா உங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் 3 வேளையும் சாப்பிடுறாங்க, நல்லா உடுப்பு உடுத்துறாங்க, அவங்க நல்லா நிம்மதியா இருக்கிறாங்க. பசங்க அவங்க நிம்மதியா வாழ்றதுக்கு, நல்ல உடுப்பு உடுத்துவதற்கு அவங்களுக்கு கிடைக்கிற மிரக்கல்ஸ் நினைக்கிறீங்களா? இது அற்புதம் நினைக்கிறீங்களோ? அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிளஸிங்ஸ், அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்ற ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா, நல்ல சூழ்நிலை, நல்ல சொசைட்டி, பிளஸிங்ஸ். பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் அற்புதத்தில் வாழ வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை. நம்முடைய பிள்ளைகள் பிளஸிங்ஸ்ல வாழ வேண்டும் என்றுதான். இந்த டிஃபரன்ஸே தெரியாம இருக்கிறாங்க மற்ற திருச்சபை மக்கள், மற்ற ரிலிஜியன் பிரீச்சர்ஸ். இந்த அற்புதத்தையும் ஆசீர்வாதக்கூடிய டிஃபரன்ஸே தெரியாம, பட் அவங்களாம் ஒரு போதகர், அவங்களுக்கு ஒரு சில கிரௌடு வருது, அதை கேட்கறதுக்குன்னு ஒரு சில மக்கள் போயிட்டு வராங்க. ஸோ இந்த டிஃபைன் பண்ணுகிற அந்த வேறு பிரிச்சு பார்க்கிற ஐடியாவே அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அவங்க ப்ரமோட் பண்றது என்ன? அற்புதத்தில் நாம் வாழ வேண்டும். ஸோ அற்புதம், எல்லாம் அற்புதம். இந்த இடத்துல நான் நின்றுட்டு அற்புதத்தை பற்றி பேசின வார்த்தைகள் மிக மிக குறைவு. ஸோ ரொம்ப பேசியிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஆசீர்வாதத்தை பற்றி பல கோடி மடங்கு பேசியிருக்கிறேன். நான் அற்புதத்தை நம்புகிறவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்தை நம்புகிறவன். நீங்களாம் எதை நம்புறீங்க? எல்லாம் ஆசீர்வாதம். இதுதான் அற்புதத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசங்கள் தெரியாமல் இன்றைக்கு போதனைகள், சபைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு டீச்சிங்ஸ் புரிஞ்சிக்க முடியாம இடங்கள்ல போகும்போது அவர்களால் நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்வில் என்ன செய்யவே முடியாது, வளரவே முடியாது. அது எழுதி கொடுக்க முடியனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னு சொன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும் அப்படின்ற ஆசை இருந்தா மட்டும் போதாது. அப்படி வளருவதற்கான சோர்ஸ் என்ன, வளருவதற்கான மார்க்கம் என்ன, வழி என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் வார்த்தை தான். கடவுள் வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டும். கடவுள் வார்த்தை